ஓம் நமோ நாராயணாய. அனைவருக்கும் வணக்கம். திருமலையில் 2024 வருஷம் நடக்கக்கூடிய சலாக்காட்டில் பிரம்மோற்சவம் பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். திருமலை திருப்பதி ஒருத்த தகவல்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்க சாகிமா விலாக் வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வருஷம் அக்டோபர் 4ஆம் தேதியிலிருந்து அக்டோபர் 12ஆம் தேதி வரைக்கும் 9 நாட்கள் பிரம்மோற்சவம் வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்குது. சலாக்காட்டில் பிரம்மோற்சவம், நவராத்திரி பிரம்மோற்சவம் ரெண்டுமே ஒன்றா தான் கொண்டாடுறாங்க. ஸோ இந்த வருடம் ஒரே ஒரு பிரம்மோற்சவம் மட்டும்தான். பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் நாளான அக்டோபர் 3ஆம் தேதி அங்குர அர்ப்பணம் நடைபெறும். அதே போல் பிரம்மோற்சவம் முடிந்த அடுத்த நாளான அக்டோபர் 13ஆம் தேதி பாக் சவாரி நடைபெறும். இதையெல்லாம் சேர்த்து பார்த்தோம்னா இந்த பிரம்மோற்சவமானது 11 நாள் திருவிழாவாக கொண்டாடுறாங்க. அதோடு சேர்த்து பிரம்மோற்சவம் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது பிரம்மோற்சவம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை கோவில் சுத்தி பண்ணக்கூடிய ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெறும். அது வர அக்டோபர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெறுது. அதையே சேர்த்து பார்த்தோம்னா பிரம்மோற்சவம் 12 நாள் திருவிழாவாக கொண்டாடப்படுது. பிரம்மோற்சவத்தோட ஒவ்வொரு நாளும் என்னென்ன நிகழ்வுகள் நடைபெறும் சொல்லி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பஸ் டிக்கெட்டோ ட்ரெயின் டிக்கெட்டோ நீங்கள் ப்ரீ புக் பண்ணுறதுக்கு அது வசதியாக இருக்கும். அக்டோபர் 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நான் முன்னரே சொன்ன மாதிரி கோவில் சுத்தியான ஆழ்வார் திருமஞ்சனம் நடைபெறும். அன்னைக்கு காலையில் 6 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் எல்லா தரிசனத்தையும் ஸ்டாப் பண்ணி வச்சுட்டு இந்த கோவில் சுத்தியை நடத்துவாங்க. பல்வேறு விதமான திரவியங்களை கொண்டு இந்த கோவில் சுத்தி நடைபெறும். அக்டோபர் 3ஆம் தேதி வியாழக்கிழமை இரவு 7 மணிலேருந்து 8 மணி வரைக்கும் அங்குர அர்ப்பணம் நடைபெறும். இந்த பிரம்மோற்சவமானது சிறப்பாக நடைபெறணும்னு சொல்லிட்டு பூஜையெல்லாம் செய்வாங்க. அதற்கப்புறமா பெருமாளுடைய சேனாதிபதியான விஸ்வக்சேனர் மாட வீதிகளில் வலம் வருவார். பிரம்மோற்சவத்துக்கு என்னெல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு தடவை பார்வையிடுவார். பிரம்மோற்சவத்தோட முதல் நாளான அக்டோபர் 4ஆம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை 3 மணியிலிருந்து 5:30 மணி வரைக்கும் பங்காரு திருச்சி உற்சவம் நடைபெறும். ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி மாட வீதிகளில் தங்க திருச்சியில் வலம் வருவாங்க. அதற்கடுத்ததாக 6 மணியை போல் அங்குர அர்ப்பணம்னு சொல்லக்கூடிய கொடியேற்றம் நிகழ்வு நடைபெறும். அதில் இருந்தே பிரம்மோற்சவம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொல்லி அர்த்தம். அந்த நாளில் ஆந்திராவோட சிஎம்மான திரு சந்திரபாபு நாயுடு அவர்கள் அரசின் சார்பாக வஸ்திரங்களையும் நகைகளையும் பெருமாளுக்கு வழங்குவார். அதே போல் 2025 வருஷத்துக்கான காலண்டர் டைரியும் அப்பயே வெளியிடுவாங்க. அன்னைக்கு நைட்டு 9 மணிலேருந்து 11 மணி வரைக்கும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத மலையப்ப சுவாமி பெத்த சேஷ வாகனம்னு சொல்லக்கூடிய பெரிய சேஷ வாகனத்தில் மாட வீதிகளில் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சி கொடுப்பார். பிரம்மோற்சவத்தின் 2வது நாளான அக்டோபர் 5ஆம் தேதி சனிக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் சின்ன சேஷ வாகனம் நடைபெறும். சின்ன சேஷ வாகனத்தில் பெருமாள் ஸ்ரீகிருஷ்ணராக அவதரிப்பார். அன்னைக்கு மத்தியானம் 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் கோவிலில் உள்ள ஸ்நாபன திருமஞ்சனம் நடைபெறும். பெருமாளுக்கு அபிஷேகங்களும் ஆராதனைகளும் நடக்கும். அன்னைக்கு இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் ஹம்ச வாகன சேவை நடைபெறும். சரஸ்வதி தேவியா பெருமாள் நமக்கு காட்சி கொடுப்பார். பிரம்மோற்சவத்துடைய 3வது நாளான அக்டோபர் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் சிம்ம வாகன சேவை நடைபெறும். இதில் பெருமாள் நரசிம்மரா அவதரிப்பார். மதியம் 1 மணியிலிருந்து 3 மணி வரைக்கும் ஸ்நாபன திருமஞ்சனம் கோவில் உள்ளர நடைபெறும். பெருமாளுக்கு நிறைய அபிஷேகங்களும் ஆராதனைகளும் செய்வாங்க. நைட்டு 7 to 9 முத்தியப்ப பண்டரி வாகனம் நடைபெறும். முத்துக்களால் ஆன வாகனத்தில் பெருமாள் மாட வீதிகளில் வலம் வந்து அருள்பாலிப்பார். பிரம்மோற்சவத்துடைய 4ஆம் நாளான அக்டோபர் 7ஆம் தேதி திங்கட்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் கல்ப விருட்ச வாகன சேவை நடைபெறும். அன்னைக்கு இரவு 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் சர்வ பூபால வாகன சேவை நடைபெறும். இந்த சர்வ பூபால வாகன சேவையில் பெருமாள் நிறைய பூக்களாலான அலங்காரத்தோடு வலம் வருவார். 5வது நாளான அக்டோபர் 8ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் 8 மணியிலிருந்து 10 மணி வரைக்கும் மோகினி அவதார சேவை நடைபெறும். எப்போவுமே எல்லா சேவைகளுமே மண்டபத்திலிருந்து தான் ஆரம்பிக்கும். ஆனால் இந்த மோகினி அவதாரம் மட்டும் கோவில் உள்ளர இருந்து ஆரம்பிக்கும். ஏன்னா உற்சவரான மலையப்ப சுவாமியோடு சேர்ந்து கிருஷ்ணரும் வருவார். அன்னைக்கு இரவு 7 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் கருட வாகன சேவை நடைபெறும். கருட வாகன சேவை பார்க்கறதுக்காகவே முதல் நாள் இரவுல இருந்தே மாட வீதியில் காத்திருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக காத்திருந்தால் மட்டும்தான் கருட வாகன சேவையில் பெருமாளை தரிசனம் பண்ண முடியும். போன வருஷம் நான் போயிருக்கும்போது ஒரு 5:30 மணிக்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் 7 to 12 தான் கருட வாகன சேவைன்னு சொல்லி இப்போ சொல்லியிருக்கிறாங்க. முன்கூட்டியே ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ட்ரெயின் டிக்கெட்டோ பஸ் டிக்கெட்டோ ப்ரீ புக் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த இன்ஃபர்மேஷனை வாங்கிக்கிட்டு புக் பண்ணுங்கள். எப்போவுமே இந்த பிரம்மோற்சவத்தில் கருட வாகன சேவை ரொம்பவும் ஸ்பெஷலான டே. அந்த டேக்கு மட்டும் தரிசன நேரமாக இருக்கட்டும்,
க்ரௌடுகளை மேனேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், டிடிடி பல புதிய அறிவிப்புகள் வெளியிடுவாங்க. அதெல்லாம் வந்த உடனே நம்ம சேனலில் வீடியோவாக போடுறேன். பிரம்மோற்சவத்துடைய 6வது நாளான அக்டோபர் 9ஆம் தேதி புதன்கிழமை காலையில் 8 to 10 ஹனுமந்த வாகன சேவை நடைபெறும். ஸ்ரீராமரா உற்சவர் வலம் வருவார். அன்னைக்கு மாலை 4 to 5 ஸ்வர்ண ரதோற்சவம் நடத்துவாங்க. ஸ்வர்ண ரதம்னு சொல்லக்கூடிய தங்க தேரில் பெருமாள் வலம் வருவார். பார்க்குறதுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே போல் அன்றைக்கி இரவு 7 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் யானை வாகனம்னு சொல்லக்கூடிய கஜ வாகனத்தில் பெருமாள் மாட வீதிகளில் அருள்பாலி. பிரம்மோற்சவத்துடைய 7வது நாளான அக்டோபர் 10ஆம் தேதி வியாழக்கிழமை காலையில் 8 to 10 சூரிய பிரபை வாகனம் நடைபெறும். சூரிய நாராயண பெருமாள் அவதரித்து மாட வீதிகளில் வலம் வருவார். அன்னைக்கு மதியானம் 1 மணிக்கு கோவில் உள்ளர ஸ்நாபன திருமஞ்சனம் நடைபெறும். உற்சவருக்கு அபிஷேகங்களும் ஆராதனையும் கோவில் உள்ளரையே செய்வாங்க. அன்னைக்கு இரவு 7 to 9 சூரிய பிரபை வாகனம் நடைபெறும். இதுலேயும் உற்சவர் கிருஷ்ணராக வந்து அவதரிப்பார். பிரம்மோற்சவத்துடைய 8வது நாளான அக்டோபர் 11 வெள்ளிக்கிழமை அதிகாலையிலேயே, அதாவது 6 மணிக்கெல்லாம் ரதோற்சவம்னு சொல்லக்கூடிய தேர் திருவிழா நடைபெறும். அன்னைக்கு நைட்டு 7 to 9 அஸ்வ வாகனம், அதாவது குதிரை வாகனத்தில் கல்கி அவதாரத்தில் பெருமாள் மாட வீதிகளில் வலம் வருவார். பிரம்மோற்சவத்துடைய 9வது மற்றும் இறுதி நாளான அக்டோபர் 12ஆம் தேதி சனிக்கிழமை அதிகாலை 3 மணிலிருந்து 6 மணி வரைக்கும் பல்லக்கி உற்சவம்னு சொல்லக்கூடிய பல்லாக்கில் பெருமாள் வலம் வருவார். அதற்கப்புறமா காலையில் ஒரு 6 மணிக்கெல்லாம் புஷ்கரணி தீர்த்தத்தில் வராக சுவாமி கோவிலுக்கிட்ட ஸ்நாபன திருமஞ்சனம்னு சொல்லக்கூடிய அபிஷேகங்கள் நடைபெறும். முன்னர்லாம் நடைபெற்ற அபிஷேகங்கள் மதியானம் 1 மணிலேருந்து 3 வரைக்கும் கோவில் உள்ள நடக்கும். அதை நம்மளை பார்க்க அனுமதிக்க மாட்டாங்க. ஆனால் இறுதி நாளில் நடைபெறக்கூடிய இந்த அபிஷேகம் ஸ்நாபன திருமஞ்சனத்தை நாம் பார்க்க முடியும். அது முடிஞ்ச பின்னாடி சக்கர ஸ்நானம்னு சொல்லக்கூடிய ஒரு நிகழ்வு நடைபெறும். அதுவும் புஷ்கரணி தீர்த்தத்தில் தான் நடைபெறும். அன்னைக்கு இரவு 7 to 9 துவஜ அவரோகணம். முதல் நாள் துவஜரோகணம் பண்ணி கொடி ஏற்றினாங்கல்ல, அந்த துவஜ அவரோகணத்தில் கொடி இறக்குதல் நடைபெறும். அத்தோட பிரம்மோற்சவம் முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இருந்தாலும் அதற்கு அடுத்த நாளான அக்டோபர் 13ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பாக் சவாரி நடைபெறும். அதாவது இது நாள் வரைக்கும் கிளாக் வைஸாக சுற்றி வந்த உற்சவ பெருமாள் அந்த ஒரு நாள் மட்டும் ஆன்டி கிளாக் வைஸாக சுற்றி வந்து வசந்த மண்டபத்தில் சில அபிஷேகங்கள் ஆராதனைகள் நடத்துவாங்க. இது பிரம்மோற்சவத்துக்கு அடுத்த நாள் பல வருடங்களாக செய்துட்டு வர்றாங்க. வருஷத்தில் 365 நாளுமே திருமலையில் திருவிழா தான் நடைபெறும். அதுவும் முக்கியமாக இந்த பிரம்மோற்சவ நாட்கள் 9 நாட்களும் பார்த்தோம்னா மிகப்பெரிய பிரம்மாண்டமான திருவிழாவை பார்க்கலாம். அவ்வளோ மக்களை பார்க்கலாம். நிறைய லைட்னிங்ஸ், பூ அலங்காரங்கள் சொல்லிட்டு நிறைய இருக்கும். இதற்காகவே டிடிடி மெனக்கிட்டு பல காரியங்கள், பல ஏற்பாடுகள் பக்தர்களுடைய வசதிகளுக்காக செய்வாங்க. அது எல்லாமே முன்னரே அறிவிச்சிடுவாங்க. அறிவிப்பு வந்த உடனே நம்ம சாயிமா விலாக் சேனலில் வீடியோவாக உங்களுக்கு கொடுக்குறேன். அதுவும் முக்கியமாக கருட சேவை பற்றியே நம்ம சேனலில் தனியாக ஒரு வீடியோ வரும். கருட சேவைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க மிஸ் பண்ணாமல் அந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சாயிமா விலாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்லேயே வந்துடும். திருமலை திருப்பதி குறித்த உங்களுடைய டவுட்டை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். அனைவருக்கும் நன்றி. ஓம் நமோ நாராயணாய.